மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கும் பைசன் திரைப்படம் தீபாவளி வெளியாக இருக்கிறது. படத்தின் முன்னணி கதாபாத்திரங்கள் துருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஜா விஜயன், பசுபதி அமீர் என பலர் நடித்திருக்கின்றனர். அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மணிதி கணேசனின் வாழ்க்கை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படத்தில் கபடி வீரராக நடித்திருக்கிறார் துருவ் விக்ரம். அது மட்டுமில்லாமல் கதாபாத்திரத்துக்கு மொத்தமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள நீண்ட நாட்கள் திருநெல்வேலி தங்கி கபடி பயிற்சி எடுத்து அசல் நெய்வேலிக்காரனாக உருமாகி வருகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா இவருக்கு களைப்பூட்டியதாக நான் சொல்ல மாட்டேன். தொடக்கத்தில் கபடி ஆட்டத்தை கற்றுக்கொள்ளும் போது டயர்ட் ஃபீல் வந்தது. பிறகு இந்த படத்தை என் வாழ்க்கையாக்கிவிட்டேன். மற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்து படத்திற்குள் வர வேண்டியதாக இருந்தது. இதற்கு முன்பு நான் கபடி விளையாடவே கிடையாது. சொல்லப்போனால் கபடியை நான் கில்லி திரைப்படத்தில் தான் பார்த்திருக்கிறேன். 3 வருடங்கள் முழுமையாக கபடி கற்றுக்கொண்டு படத்திற்கு வருவது மட்டும் கொஞ்சம் சவாலாக இருந்தது. அந்த நேரம் எனக்கு வாழ்க்கை குறித்தும் நடிப்பு குறித்தும் ஆழமாக சொல்லித் தந்தது. பர்சனலாகவும் அது எனக்கு தேவையான விஷயமாக பார்க்கிறேன். முக்கிய கதாபாத்திரங்களை தாண்டி படத்தில் மாரி செல்வராஜ் சாரின் ஊர் மக்கள் அதிகமாக நடித்திருக்கிறார்கள். அவர்களும் சூழலை முழுமையாக உள்வாங்கி கண்டினியூட்டி, ஃபீல்டு கிளியர் என சினிமா தொழில்நுட்ப விஷயங்களை சொன்னதெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் படத்தை தொடங்கும் போது இந்த படத்திற்கு நிறைய கடின உழைப்பும் போராட்டமும் தேவை. கபடியை உண்மையாகவே எடுக்கப் போகிறோம், அதனால் நீ பிளேயராக மாறி படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னார். அங்கு நான் கபடி ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கும் போது என்னுடைய விளையாடிய மற்ற அணியினரும் உண்மையான அசல் விளையாட்டு வீரர்கள். காட்சி முடித்த பிறகு டேக் ஓகே என மாரி செல்வராஜ் சொன்ன உடனே பெரிய பாராட்டு. அது படப்பிடிப்பு முடிந்த அன்று சூப்பர்டா என பாராட்டினார். அவருடைய நம்பிக்கையும் நான் காப்பாற்றிருக்கேன் என்று நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பாவோட இதில் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த இடத்த நான் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற விஷயத்தை இந்த படத்து மூலிமா நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.